சிந்து பைரவி நீ பிரமு சிந்து பைரவி கிட்ட இங்க பாரு பைரவி கொஞ்சம் பொறுமையா இரு சரியா. எதுக்காக நீ இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? அந்த ஆறுமுகம் ரொம்ப சைக்கோ மாதிரி நடந்துகிட்டு இருக்க. ஆனா நீ என்னடனா அவன் கூட வாழ சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு சிந்து, என்னாலலாம் அவன் கூட சந்தோஷமா வாழ முடியாது. எப்ப அவனை விட்டு போகலான்னு இருக்க, நீ என்னடனா அவன் கூட சேர்ந்து வாழன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுன்றாங்க. நம்ம அப்பா அம்மா பத்தி யோசிச்சு பாத்தியா? யாரை பத்தி நான் யோசிக்க மாட்டேன். என்னை பத்தி கொஞ்சமாச்சு யோசிச்சிருந்தாங்கன்னா நான் உங்களை பத்தி யோசிச்சிருப்பேன்றாங்க. அப்பா அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் சிந்து, அதுக்காக ஆறுமுகத்து கூட என்னால வாழ முடியாதுன்றாங்க. நான் பண்ற டார்ச்சர்ல அவனே என்னை விட்டு போற அளவுக்கு நான் பண்ணதான் போறேன்றாங்க. தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காது பைரவின்னு எவ்வளவு அட்வைஸ் பண்ணிட்டு போனாலுமே பைரவ் கேட்காத. எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆறுமுகத்தை. ஆறுமுகம் இருந்துட்டு இங்க பாரு பைரவி, நீ என்னதான் என்னை டார்ச்சர் பண்ணாலே கண்டிப்பா நான் உன்னை வேலைக்கு அனுப்ப மாட்டேன். அம்மா என்ன சொல்றாங்களோ அதுபடி மட்டும்தான் இதை கேட்டாகணும்ன்றாங்க. வேலைக்கு அனுப்ப விருப்பம் இல்லைன்றாங்க. ஒரு கொஞ்ச நாள் போட்டு சொல்றாங்க. அவங்க பேச்சை நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற? என்னால கேட்க முடியாது. என் பேச்சை நீங்க கேட்காத போது உங்க பேச்சை நான் எப்படி கேட்பேன்றாங்க. என்னால உங்க பேச்சை கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. நானும் போனா போட்டுன்னு பார்த்தா ரொம்ப தான் ஓவரா போய்கிட்டு இருக்கீங்கன்ட்டு பயங்கரமா கோவப்பட்டு சண்டை போடுறாங்க. அன்னபூரணி என்ன ஆச்சு ஆறுமுகம், என்ன உங்களுக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு சண்டைன்றாங்க. அதுக்கப்புறமா ஆறுமுகம் இது மாதிரி பைரவி தினையிலுமே டார்ச்சர் பண்றான்ட்டு நடந்த விஷயத்த சொல்றாங்க. சந்தோஷமே இல்லம்மா, அந்த அளவுக்கு பண்றானுவாங்க. அதை கேட்ட உடனே அன்னபூரணி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதோடு இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.